ஹியூஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் hugeastrology.in வெப்சைட்டில் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் தான் உங்க அருண் வாசுதேவ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, லக்னத்தில் ராகு இருந்து 7ல் கேது இருந்தால் அல்லது லக்னத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக லக்னத்தில் ராகு கேது இருந்தாலே அது ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிருவாங்க. இப்போ நீங்கள் திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போதும் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது வந்து ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம். அதனால அந்த ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் பொருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த கிரகங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாகவே ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க எந்த பாவகத்தில் இருந்தாலும் பொதுவாகவே பிரச்சனைகள் தான் கொடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு 11ஆம் பாவகத்தில் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல ஒரு லாபத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேதுக்கள் இயல்பிலேயே வந்து தீய கிரகங்கள். அதாவது ஒரு மனிதன் பண்ண மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு தைரியத்தில் பண்ண ஒரு பாவ வினைகளை சொல்லக்கூடிய கிரகங்கள். அப்படி இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல லக்னம்னு சொல்லக்கூடிய ஜாதகரை குறிக்கக்கூடிய லக்னத்திலையும், அதுக்கப்புறம் ஜாதகர் திருமணம் செய்யக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்திலையும் இருக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப பிரச்சனையான ஒரு அமைப்பு. இப்போ எப்படி இருந்தாலும் ராகு எங்க இருக்கோ அங்கிருந்து கரெக்டா 7ஆம் பாவகத்துல கேது இருக்கும். அப்ப லக்னத்துல ராகு இருந்தா 7ல கேது இருக்கும், லக்னத்துல கேது இருந்தா 7ல ராகு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல இது வந்து ஜாதகரையும் பாதிக்குது, ஜாதகர் திருமணம் செய்யக்கூடிய கணவனையோ மனைவியோ பாதிக்குது. ஸோ பொதுவா இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. 7ஆம் பாவத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா முதல்ல எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை துணை மேல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு, இனம் புரியாத ஈர்ப்பு, கற்பனை, ஆசைகள், பாசம் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு கேட்டா கூட, எப்பேற்பட்ட ஒரு வரனை நீ கல்யாணம் பண்ண போற, ஒரு பையனை கல்யாணம் பண்ண போற, இல்லை பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ண போறன்னு ஒரு பையன்கிட்ட கேட்டா கூட அவங்க அது சம்மந்தப்பட்டு நிறைய ஆசைகள் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா பணக்காரங்களா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு புத்திசாலியா இருக்கிறவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டோட மாப்பிள்ளையா போறேன்னெல்லாம் வேடிக்கையா சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு கற்பனை, அந்த பொண்ணு அந்த பையன் இவ்வளோ அழகா இருக்கணும், அவங்க கூட நான் இப்படி வெளியெல்லாம் சுற்றணும், ஸோ அன்பை பகிர்ந்துக்கணும், ஹாப்பியான லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஆசைகள் இல்லாத மனுஷங்களே பொதுவாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த திருமணம்ங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்தில் ராகுவும் கேதுவும் போய் உட்காரும்போது நம்ம ஆசைகளுக்கு அது வந்து பெரிய தடைக்கல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். முதல்ல நம்ம மனசுல பிடிச்ச மாதிரி வரன் வந்து அங்க கிடைக்க விடாம பண்ணுது ஒண்ணு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்துது. யாரெல்லாம் 7ல ராகுவோ கேதுவோ வச்சுட்டு திருமணம் பண்றாங்களோ, ரொம்ப சின்ன வயசுலயே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருமண வாழ்க்கையில பல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெறுக்க வைக்குது. அப்படி இல்லாம ஒரு 30 வயசுக்கு மேல பண்ணா கூட அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வரன் வந்து நமக்கு பிடிக்காம, அந்த வயசுல வேற வழி கிடையாது, ஏதோ ஒரு துணை இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த பண்ண வைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு 7ல கேது இருக்கு அப்படின்னா அது என்ன ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம யாரையோ நம்ப வச்சு ஏமாத்துனதை வந்து அது குறிக்குது. யாரோ ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதையும் கஷ்டப்படுத்தினதையும் அது குறிக்குது. தன்னோட கூட்டாளிக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதையும் யாரையோ ஏமாத்துனதையும் அந்த விஷயம் குறிக்குது. அப்ப இவங்க எல்லாமே லக்னத்துல ராகு 7ல கேது. அப்ப இவங்க எல்லாமே திருமண விஷயத்துல ஏதோ ஒரு வகையில ஏமாற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். இதனால என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு திருமண வாழ்க்கையில மன சங்கடங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்காம இது பண்ணுது. 2வது தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தன்னோட வளராம அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்றதோ, இல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட வளராம தாத்தா பாட்டி கிட்ட கூட ஏற்கனவே வளர்ந்துருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது காட்டுது. அது போக வந்துட்டு தாம்பத்திய வாழ்க்கையில திருப்தி கிடைக்காம இருக்கிற விஷயத்த பண்ணுது.
அதனால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியத்தில சுகம் கிடைக்கல, ஒய்ஃப் கிட்ட சுகம் கிடைக்கலங்கும்போது, இன்னொரு துணைய தேடி போக அந்த எண்ணத்த குடுக்குது. அதனால இந்த மாரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுகத்துக்காகங்கிற மாரி எதிர்பார்க்காம, வம்ச விருத்திக்கும், பிற்காலத்தில நான் தனிமையா இருக்க போறேன். எனக்கு ஏதாவது ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் செய்றது ரொம்ப நல்லது. உதாரணமா ஒரு ஜாதகம் பார்க்கலாமே. இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஜாதகத்தில, இந்த ஜாதகம் நம்மகிட்ட வந்த ஜாதகம். லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், ராகு இருக்கு. 7ல வந்து கேது இருக்கு. இப்ப இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 29, 30 வயசாகியும் முதல்ல கல்யாணம் ஆகல. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட பிறந்தவங்கன்னு ஒரு அண்ணன், ஒரு தம்பி. வருமானமும் பெருசா கிடையாது. ஒரு 15, 16,000 தான் மாசம் சம்பாரிக்கிறாரு. இஎம்ஐல 1, 2 வீட்டு பொருட்கள்லாம் வாங்கி போட்டுருக்காரு. சொந்த வீடுனா ஒரு 1 சென்டுல வந்து ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருக்கு. பழைய ஓட்டு வீடு. அந்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, அண்ணன், தம்பி 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அண்ணன் முன்னமே கல்யாணம் பண்ணி, தனி குடித்தனம் போயிட்டாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். தம்பி அவர் கூடயே இருக்கான். அண்ணன் கூடயே இருக்கான். அப்படி இருக்கும்போது, இவருக்காக பெண் பார்க்கறக்கு முதல்ல ஆட்கள் கிடையாது. இவங்க அப்பா, அம்மாவும் ரொம்ப வயசாயிடுச்சு. அப்ப ஜாதகருக்கு பெண் பார்க்கறக்கு முதல்ல சரியான ஆள் இல்ல. அப்படி இருக்கும்போது இவர் ஜாதகத்த வந்து வெளிய குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இவருக்கு ராகு, கேது தோஷம் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில ராகு, கேது தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஜாதகம் இவருக்கு வருது. அப்படி வரம்போது, அந்த பொண்ண பார்த்தா இவருக்கு பிடிக்கல. ஏன்னா, அந்த பொண் வந்து அவ்வளோ அழகா இல்ல. இவரோட ஃபோட்டோவ பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா, இவரு அந்த அளவுக்கு அழகா இல்ல. அந்த 30 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, தலையில நெறைய முடி கொட்டி, கொஞ்சம் சொட்ட தல மாரி லைட்டா அந்த முடி ரொம்ப கம்மியாயி இருக்கு. பின்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கரெக்ட்டா ஒரு 1 1/2, 2 வருஷம் முன்னாடி தான், இவரு ஒரு பைக்ல போம்போது ஆக்சிடென்ட் ஆயி 2 கையும் எலும்ப இந்த இடத்துல உடைச்சுட்டாரு. பைக்ல போம்போது பிரேக் பிடிச்சிருக்காரு. ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வராங்கன்ட்டு சிக்னல்ல. ஸோ பிரேக் பிடிச்ச உடனே வண்டி கீழ விழுந்து, ஸ்கிட் ஆயி அப்படியே சுத்திட்டு இருந்திருக்கு. சுத்தம்போது அந்த ஃபோர்ஸ இவரு நிறுத்தணும்னு சொல்லி 2 கையையும் அப்படியே கீழ தரையில வச்சுட்டாரு. 2 கையில இருக்கக்கூடிய அந்த எலும்பு அந்த ஃபோர்ஸ்னால உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமெல்லாம் ஆப்பரேஷன்லாம் பண்ணி, ஆ கொஞ்சம் ரெடி ஆனாரு. அப்ப ஆப்பரேஷன் பண்ண புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, இவரால ஒரு குடத்த கூட தூக்க முடியல. அந்த அளவுக்கு வீக்கா இருந்தாரு. அப்போ அப்பவே வந்து இவருக்கு கான்ஃபிடென்ட்டும் ஒண்ணு உடைஞ்சு போச்சு. இது நடந்து 1 1/2, 2 வருஷம் கழிச்சு, இந்த பொண்ணோட ஜாதகம் வருது. இதுக்கு முன்னாடியும் பெருசா எந்த பொண்ணோட ஜாதகமும் வந்ததில்ல. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில வேலை செய்றாங்க. மாசம் ஆனா ஒரு 40,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த பொண்ண வந்துட்டு கட்டிக் குடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 40 சவரன் நகை போட்டு நாங்க கட்டிக் குடுக்குறோம்னு ரெடியா இருக்காங்க. ஆனா, இவரு வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது. பட் இந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ண வந்துட்டு இவ்வளோ ப நகை போட்டு கட்டிக் குடுக்கணும்னு அவங்க ரெடியா சொல்றாங்க. இதுல இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, இவருக்கு அந்த பொண்ண பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு இவர பிடிக்கல. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு இவர வேணான்னு சொல்லிருச்சு. அப்புறம் ஒரு சில மாசம் கழிச்சு, வேற வழி இல்ல. நமக்கு ஏஜ் ஆயிட்டே இருக்கு. அந்த பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா 29 வயசு அதுக்கு மேல ஆயிட்டுருக்கு. இவருக்கு 30, 31 பக்கம் ஆகுது. 30. அப்போ இவரும் அந்த பொண்ணு மறுபடியும் சரின்னு சொல்லுது. அப்புறம் இவங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. மேரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலவெல்லாம் ஃபுல்லா பொண்ணு வீடு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 வரக்கூடிய அளவுக்கு தாலி அப்ப வந்து தாலி கொடி எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து குடுக்கணுங்கிறது. ஸோ, அத கடன் வாங்கி இவரு அரேஞ்ச் பண்ணி மேரேஜ முடிச்சர்றாங்க. ஸோ, மேரேஜ் முடிச்சதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ பொண்ணோட வீட்ல, பொண்ணோட ஊர்ல தான் மேரேஜ் நடக்குது கல்யாண மண்டபத்துல. அப்படி மேரேஜ் நடந்ததுக்கப்புறம், கார்ல வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போலான்னு கெளம்பும்போது, பொண்ணுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருது. காக்கா வலி. இந்த விஷயம் வந்து இந்த பையனுக்கு தெரியாது. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்ல அவங்க அப்பா வந்துட்டு திடீர்னு என் பொண்ணுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கும். ஒழுங்கா தூங்கல அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ணி, அந்த பொண்ண வந்துட்டு கார்ல ஏத்தி மாப்பிள்ளை கூட அனுப்பி வச்சுர்றாரு. அவரோட பொண்ணையும், பையனையும் ஆ கூட துணையா அனுப்பி வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு காக்கா வலிப்பு பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான், கல்யாணம் பண்ணி குடுக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால, வசதி ரொம்ப கம்மியாவும், சொத்து இல்லாத மாப்பிள்ளையாவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்து சென்னையில வொர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிடுச்சு. அதாவது கல்யாணம் ஆகி ஒரு 1 மாதத்துக்குள்ளேயே அந்த பொண்ணு வேலைய பார்க்கணும்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி போயிடுச்சு. ஸோ, அப்ப இந்த பொண்ண வந்து ஒரு 6 மாசம் 4, 5 மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருக்காரு. திரும்ப வந்து இவரும் அந்த பொண்ண பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு போயி ஒரு வேலைய தேடிக்கிறாரு. வேலைய தேடினதுக்கு அப்புறமும், இந்த பொண்ணு ஒரு டைம்ல வருது, இவரு ஒரு டைம்ல வராரு.
காலையில கிளம்பும்போது அந்த பொண்ணு ஒரு டைம்ல போகுது. இவரு ஒரு டைம்ல போறாரு. இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கரெக்ட்டான ஒரு இதே அமையல. அப்பவும் பிரிஞ்சிருக்கிற மாரி தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளுக்கும் இந்த பொண்ணு வந்து பிரசவம் பார்க்க தன்னோட அப்பா, அம்மா வீட்டுக்கு ஊருக்கு தான் போறாங்க. பிரசவம் பார்த்து குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி வீட்ல தான் வளருது. இப்ப நான் முன்னமே சொன்னேன் பார்த்தீங்களா? லக்னத்துல ராகு, 7ல கேது இருந்தா, ஒண்ணு ஜாதகர் வந்து ஜாதகரால கரெக்ட்டா அப்பா, அம்மா கூட வளர முடியாம தாத்தா, பாட்டி கிட்ட வளர்ந்திருக்கணும். இல்ல ஜாதகரோட குழந்தைகள் வந்து அப்பா, அம்மா கூட வளர முடியாம தாத்தா, பாட்டி கிட்ட வளர்ந்திருக்கணுன்ட்டு. அது இந்த இடத்துல இருக்கு. அப்போ லக்னத்துல ராகு, 7ல கேது இருந்தால், இந்த மாரி ஒரு பலன்கள் தான் நடக்கும். இல்ல 7ல கேது இருந்தாலே பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்பு இந்த மாரி ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட நோயில்ல ஒரு துணையா அமையறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப இந்த மாரி அமைப்புல இருக்கும்போது, பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்ன்னு கேட்டீங்கன்னா, 7ல கேது இருக்கு. சப்போஸ் நீங்க இந்துவா இருந்தா, இப்பல்லாம் கலப்பு திருமணங்கள் வந்து அதிகமா நடக்குதுங்கும்போது, நீங்க இந்துவா இருந்தா, கிறிஸ்டின் மாரியான, இல்ல முஸ்லீம் மாரியான அந்த குறிப்பிட்ட அவங்க மதத்த தாண்டி வேற மதத்துல இருக்கக்கூடியவங்க, மெயினா கிறிஸ்டின். இருக்கக்கூடிய பொண்ணு கிடைச்சா நீங்க தாராளமா கட்டிக்கோங்க. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க இனத்துல, குலத்துல வந்து அவமானமா இருக்கும். மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்துற மாரி பேசுவாங்க, பார்ப்பாங்க. ஆனா உங்க குடும்ப வாழ்க்கைங்கும்போது, அவ்வளவு சிக்கல்கள் இல்லாம இருக்கும். அப்படி இல்லாம சேம் கேஸ்ட்ல தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்ட விதத்துல இருக்காங்கங்கிறது தான் உண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு ஜாதகத்த பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம், லக்னத்துல கேது, 7ல ராகு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துல கேது, 7ல ராகு இருந்தால் என்ன பலன்ங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப லக்னத்துல கேது இருக்கு, 7ல ராகு இருக்குன்னா, இதுவும் வந்து முன்ன பார்த்த மாரி தான். லக்னத்துல ராகு, 7ல கேது இருக்கிற மாரி தான். பட் இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மங்கள்ல பிறர் மனைவி மேல ஆசைப்பட்டதும், பிறருக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தினதும், அந்த அமைப்புக்காக இந்த கிரகச்சேர்க்கை உருவாயிருக்கு. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விளைவுகள் வந்து திரும்ப உங்க லைஃப்ல வந்து நடக்கறக்கான சான்ஸ் அதிகம். சப்போஸ் பிறருக்கு கூட்டாளிக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஜென்மத்தில யாராவது ஒருத்தவங்க கூட்டாளியா வந்து இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. இந்த கிரக அமைப்பு லக்னத்தில கேது, 7ல ராகுங்கிறது ஒரு மனசு வெறுத்து போன ஒரு துறவு நிலையை வந்து குடுக்குது. லைஃப்ல மத்தவங்க ஒரு என்ஜாய்மென்ட் அனுபவிக்கும்போது, நம்ம அவங்களோட ஒட்டாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப குடுக்குது. ஏன்னா லக்னத்திலேயே கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. கேது வந்து ஒரு துறவ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தனிமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த மாரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாருக்காவது பணத்த குடுத்தாங்கன்னா, அந்த பணம் இவங்களுக்கு தேவையான போது அவங்க திருப்பி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி யாராவது இவங்க மேல ஒரு வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய வந்து இது குடுக்குது. அதே மாரி யார்கிட்டயும் ஒரு சொல்லக்கூடாத ஒரு ரகசியத்த கூட ஒரு 4 பேர் வந்து கூடி பேசக்கூடிய ஒரு மாரி ஒரு அமைப்ப குடுத்துருது. இப்போ இதுல உதாரண ஜாதகமே நம்ம பார்க்கலாமே. இப்ப இது வந்து நம்மகிட்ட வந்த ஒரு ஜாதகம். லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேது 7ல ராகு. இது ஒரு மிதுன லக்னம் ஜாதகம். இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி. 7ல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகத்த செய்யக்கூடிய சக்தி படைச்சவங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ஜாதகருக்குன்னு பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆ திருமணங்கிறதே லேட்டா தான் பார்க்குறாங்க. ஒரு 30 வயசு, 31 வயசு காலகட்டத்தில தான் பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவருக்கு வந்து ஏற்கனவே இதயத்தில ஓட்டை இந்த மாரி பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த விஷயத்த பொண்ணு வீட்ல சொல்லி தான் பொண்ணே பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வீட்லயும் சரின்ட்டாங்க. முதல்ல இவங்க வந்து 2 பொண்ண பார்த்துருக்காங்க. இப்ப இந்த ஜாதகம் நம்மகிட்ட வரம்போதே, நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, லக்னத்தில கேது இருக்கு, 7ல ராகு இருக்கு. அதனால வந்து உங்க சேம் கேஸ்ட்ல பண்ணாதீங்க. ஒருவேள முஸ்லீம்ல பொண்ணு கிடைச்சா, இல்ல முஸ்லீம் பொண்ணு ஏதாவது புடிச்சிருந்தா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணுங்க. இல்ல வேற மதத்தில கூட பொண்ண கல்யாணம் பண்ணுங்க. உங்க சேம் மதத்தில பொண்ண கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க வந்து அத பெருசா எடுத்துக்கல. ஏன்னு கேட்டா, இது வந்து பல வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இது மதத்தில வந்து இருந்துட்டு இருக்கோம்னா, ஒரு மதத்தில இருக்கோம்னா, பல வருஷமா அந்த பழக்கவழக்கங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ட்டு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. இப்ப நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய பெண் ஒருவேள உங்க கேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா,
விஷமம் பிடிச்ச ஒரு பெண்ணா இருக்கும். அதாவது விஷம் விஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு மாரி தீமை இருக்கக்கூடியதா இருக்கும். ஒண்ணு அந்த மாரி இருக்கும். இல்ல காக்கா வலிப்பு மாரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கும் அப்படின்னும். ஸோ இவங்க முதல்ல ஒரு பொண்ண போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, பூ வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்ல சாப்பிட சொன்னாங்கன்ட்டு சாப்பிடவும் செஞ்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதகர் வந்து அந்த பொண்ணு கூட ஃபோன்ல பேசுறாரு. ஃபோன்ல பேசும்போது தான் இந்த பொண்ணு ரெகுலரா ஒரு மருந்து எடுத்துக்கிறா அப்படிங்கிறத விஷயத்த சொல்றாங்க. அந்த மருந்தோட பேரெல்லாம் போட்டு Googleல தேடும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துன்னு தெரிய வருது. ஸோ அவங்கட்ட கேட்டவுடனே, ஆமா எனக்கு காக்கா வலிப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஸோ நம்ம நம்ம பிரச்சனைய முன்னாடியே சொன்னோம். ஆனா இவங்க இந்த பிரச்சனைய சொல்லாம மறைச்சுட்டாங்க. இப்ப என்ன ஏதாவது மறைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வேணான்னு சொல்லி அந்த சம்மந்தத்த வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சம்மந்தம் வருது. சொந்தக்காரங்க மூலமாவே ஒரு சம்மந்தம் வருது. சொந்தக்காரங்க வகையில இல்ல. தூரமா அதாவது சம்மந்தமே இல்லாத பொண்ணு தான். சொந்தக்காரங்க வந்து அந்த பொண்ண பத்தி தகவல் சொல்றாங்க. இவங்க இருக்கிற ஊர்லயே வெறும் 3 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தொலைவில வந்துட்டு வாடகை வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண். அக்கா, தங்கை, அப்பா, அம்மா இருக்காங்க. அப்பா ரிட்டயர்ட் ஆனவரு. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. தங்கை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அக்காவ தான் வந்துட்டு இந்த பையனுக்காக பேசுறாங்க. ஸோ பேசினதுக்கு அப்புறம் அந்த இவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஓப்பனா சொல்றாங்க. அவங்களும் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டு கல்யாணமும் பண்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2, 3 மாசத்திலேயே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ் கேட்கறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு முதல்ல அந்த பையன் வீட்லயே சுத்தமா இல்ல. 1 நாள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாரத்துல 6 நாள் அவங்க அம்மா வீட்லயே போய் இருந்துட்டாங்க. இதுக்கும் இந்த பையனோட வீடு வசதி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டபுள் மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஆனா அந்த பொண்ணோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு வீடு. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள்லயே அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு, இந்த பையன வந்து தினமும் போய் பிக்கப் பண்ண சொல்றாங்க. பிக்கப் பண்ணிட்டு, அவங்க வேலை செய்ற இடத்துக்கு கொண்டு போய் இவங்க விட்டுட்டு, அவரு வந்து அவரு வேலை செய்ற இடத்துக்கு போயிருவாரு. ஸோ இதே மாரியே இருந்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்லயே தங்குறது. ஆ இவர வந்து வீட்டுக்கு மட்டும் வர சொல்லிட்டு, அங்க போயிட்டு, போயிட்டு இது பண்ணிக்கிறது அந்த மாரி. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு புகுந்த வீட்ல வந்து இருக்கக்கூடியவங்களோட கேரக்டரு, நல்ல குணாதிசயங்களோ எதுவுமே வந்து இந்த பொண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "இப்போதைக்கு தாம்பத்தியம் வேணாம். இன்னும் 1, 2 வருஷம் மேல போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க." ஆனா இவருக்கு ஏற்கனவே 30, 31 வயசுக்கு மேல ஆச்சு. இவரு இதுக்காக தான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாரு. அப்ப கல்யாணம் ஆனதுலருந்தே ஒரு 2, 3 தடவ தான் சேர்ந்திருப்பாங்க. இவருக்கு அது ஃபர்ஸ்ட் டைம்ங்கும்போது ஒரு பயம். அந்த பயத்தோடயே அணுகுறாரு அந்த பொண்ண. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கடைசியில என்ன சொல்லிருதுன்னா, "நீங்க எனக்கு உங்களோட வாழ இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" போயிருது. போன பொண்ணு சும்மா போகல. ஒரு 2, 3 மாசம்லாம் இவங்க பார்க்குறாங்க. 2, 3 மாசம் 4, 5 மாசத்துக்கு பக்கம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணு வரும் வரும்ன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வக்கீல போய் பார்க்குது. அந்த வக்கீல் வந்து சில ஐடியாலாம் சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க வந்து என்ன வந்து வரதட்சணை கேட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்தில அந்த பையன், அப்பா, அம்மா, சித்தப்பா, இன்னொரு சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையுமே மொத்தமா பேரெல்லாம் சேர்த்தி ஒரு கேஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்றாங்க. ஒரே நேரத்தில உள்ளூர்லயும் ஒரு கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டாங்கன்னு ஒரு கிரிமினல் கேஸ வந்து ஃபைல் பண்ணி, இவங்க மேல ஃபைல் பண்ணி அங்க வர வைக்கிறாங்க. இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா? அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அப்ப இந்த ஜாதகர் வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளூர் கோர்ட்லயும் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. டைவர்ஸ்க்கானதும் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. கிரிமினலுக்கும் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இவர் மட்டும் கிடையாது. இவங்க வந்து யார் யார் பேரையெல்லாம் சேர்த்துனாங்களோ, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. மாசம் ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து அங்க தங்கி அந்த கேஸ்க்கு அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும் எப்பாவது தலைய கட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம கோர்ட் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாராவது மேல ஒருத்தங்க வழக்கு தொடர்ந்தாங்கன்னா, அந்த வழக்கு தொடரப்பட்ட அந்த யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ, அந்த நபர் வந்து கண்டிப்பா கோர்ட்ல போணும். இல்லைன்னா, அந்த யார் அந்த வழக்க வந்து தொடுத்தாங்களோ, அவங்களுக்கு சாதகமா வந்து தீர்ப்பு குடுத்துருவாங்க. அப்ப இவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 1 1/2 வருடங்களுக்கு மேல இந்த டைவர்ஸ் கேஸ்ல அலைஞ்சுகிட்டே இருக்காரு.
அதே நேரம் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து 26,00,000 குடு. நீ பணத்த குடுத்தா, இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப நார்மலா பாருங்க. இந்த கல்யாணத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீடு. நிச்சயத்துக்கு பொண்ணு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 1,00,000 பக்கம் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு உனக்கு வர்றது காக்கா வலிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும். இல்லைன்னா விஷமத்தனமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும் அப்படின்னு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது காக்கா வலிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அது வேணான்ட்டாங்க. 2வது ஒரு விஷமத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு இந்த கல்யாணம் பண்ணாரு இல்லையா? அந்த பொண்ணுக்கு சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்ன இருந்த காக்கா வலிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இதுவே இவங்களுக்கு பின்னால தான் தெரிஞ்சது. இப்ப கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அமைப்ப எது ஏற்படுத்தி குடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல கேதும், 7ல ராகும். அது மட்டும் இல்லாம 8ல இருக்கக்கூடிய சனி வக்ரமாயி 7ஆம் இடத்த நோக்கி போகுது. அப்ப இங்க வந்து சனி ராகுங்கிற ஒரு கிரக சேர்க்கை அமைப்பும் உருவாகுது. அப்படி இருக்க, அந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுது? திருமண வாழ்க்கையில, அதாவது போன ஜென்மங்கள்ல திருமணம் சம்மந்தப்பட்டு செய்த தவறுகளுக்கு, இந்த ஜென்மத்துல அந்த கர்மாவ கொண்டு வந்து சேர்த்திருது. ஸோ எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம நடக்காது. நம்ம வந்து செய்த நன்மையோ, தீமையோ ஏதோ ஒரு வகையில நம்மள தேடி வரும். அதுதான் இந்த ஜாதகத்திலயும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஜாதகர் வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னம்னாலே கொஞ்சம் வந்து என்ஜாய்மென்ட்ட பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு லக்னம். கன்னி லக்னம்ங்கிறது பிசினஸ்ன்னு யோசிக்கக்கூடிய ஒரு லக்னம். அப்ப மிதுன லக்னம் 7ல வந்து அதாவது 7ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கு. அதுக்கு 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ரமாயிருக்கு. அப்போ இங்க வந்து கடகத்துல குரு இருக்காரு. மகரத்துல வந்து சனி வக்ரமாயி இருக்கு. அப்ப இத வந்து குரு சனி சேர்க்கையா இருந்தா கூட, இந்த ஜாதகர் சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போகல. கிட்டத்தட்ட பிஎஸ்சி, எம்சிஏ இந்த மாரிலாம் படிச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கவர்ன்மென்ட் வேலைக்காக வெயிட் பண்ணாரு. இப்ப இந்த ஜாதகம் முன்னாடி வரும்போதே நான் சொல்ட்டேன். இதுக்கு கவர்ன்மென்ட் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி. இத நான் சொல்லும்போது ஒரு 2 அதாவது கவர்ன்மென்ட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு 2 வருஷம், 2 1/2 வருஷத்திலேயே நான் வந்து கவர்ன்மென்ட் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இவங்க ஃபேமிலில சொந்தக்காரங்கள்ல இருந்து இவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே கவர்ன்மென்ட்லயே இருக்கிறதுனால, இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா பேச்ச கேட்டு ரொம்ப வருஷமா கவர்ன்மென்ட் எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணாரு. கவர்ன்மென்ட் எக்ஸாம் எல்லாமே ட்ரை பண்ணி, அதாவது கிடைச்ச எக்ஸாம் எல்லாமே வந்து ட்ரை பண்ணாரு. அந்த கிடைச்ச எக்ஸாம் எல்லாமே ட்ரை பண்ணி போய் 9 ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 50 எக்ஸாம், 100 எக்ஸாமுக்கு மேல ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. காலையில ஒரு எக்ஸாம் எழுதுனா, மத்தியானம் ஒரு எக்ஸாம். போஸ்டல் வருதா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வருதா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் வருதா, என்னென்ன எக்ஸாம் கிடைக்குமோ அத்தன எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணாரு. கோச்சிங் சென்டர்ன்னு சொல்லிட்டு இவரு வந்து சென்னை அந்த மாரி வெளியூர் எல்லாம் போய் தங்கி எல்லாம் படிச்சாரு. அப்படி படிச்சுமே கிட்டத்தட்ட 9 வருஷம் பக்கம் ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணியுமே கவர்ன்மென்ட் வேலை கிடைக்கல. நார்மலா பார்த்தீங்கன்னா, இங்க சனியும் வக்ரமா இருக்கு. தொழில குறிக்கக்கூடிய சனி வக்ரமா இருக்கு. அது ராகுவ நோக்கி போகுது. இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைய வந்து நல்லாவே சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுக்கள் லக்னத்துல வந்து ராகு இருந்தாலும், கேது இருந்தாலும் அது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். இதுல வந்து கேதுங்கிறது சட்ட ரீதியா வந்துட்டு டைவர்ஸ் வாங்குறத குறிக்குது. ராகுங்கிறது ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி, அது ஒரு பிரியற மாரி ஒரு அமைப்ப வந்து காட்டுது. அப்ப இது 2மே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு தான். ஸோ, நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இல்ல ஜோதிட கன்சல்டேஷன் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோல காட்டக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இல்ல WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி பேசிக் அஸ்ட்ராலஜி, ஜாமக்கோல் பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாரி பல சப்ஜெக்ட்கள வந்துட்டு சொல்லிக் குடுக்குறோம். ஒரு மனுஷனோட பிரச்சனைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அத ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து யாராவது உடல்ல வந்து நெறைய பிரச்சனை இருக்கக்கூடிய நபர் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு மாத்திரை டாக்டர் கிட்ட போனா ஒரு மாத்திரை குடுத்தாங்கன்னா, அந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே உடம்பு ஃபுல்லா ரெடி ஆயிரும்னு நம்புவாங்க. ஆனா வளர தான் தெரியும். ஒரு மாத்திரையில எல்லா நோய்களும் குணமாகாது. ஒரு நோய்க்கும் ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கும். அப்ப அந்த டைம்ல அந்த மெடிசின் எடுத்துக்கிட்டா, அந்த நோய் குணமாகுன்ட்டு. ஆனா, நீங்க வந்து சில நோய்களுக்கு மெடிசின் எடுத்தா குணமாகும். சில நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் வந்து அந்த வலியத்தான் குறைக்கும். அதே மாரி கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கும்போது,
அத வந்து வெறுமனே ஒரு ஜோதிட முறையில வந்து நீங்க கத்துக்க முடியாது. அந்த பாதிப்புகள் அவங்க லைஃப்ல எல்லா இடத்துலயுமே பிரதிபலிச்சுட்டு இருக்கும். ஒவ்வொரு வகையில பிரதிபலிச்சுட்டு இருக்கும். உதாரணமா எடுத்துட்டா அவங்க பிறந்த தேதியில, அவங்க பெயர்ல, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ல, வண்டியில, வீட்டோட வாஸ்து அமைப்புல, அதுபோக அவங்க பழகக்கூடிய நபர்கள்ல, தொழில்கள்ல, அந்த மாரி எல்லா இடத்துலயும் அந்த பாதிப்புகள வந்து பலவிதமா காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து பல ஜோதிட முறைகள படிச்சு, அந்த ஒரு மனுஷனோட ஜாதகம் வந்தாலே, இல்ல அவங்கள பார்த்தாலே, அவங்க இந்தந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இது உங்களுக்கா இருந்தாலும் உங்கள பத்தியும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன கர்மாவ செஞ்சுட்டு வந்திருக்கோம். எக்காரணம் கொண்டும் இந்த ஜென்மத்தில அது சம்மந்தப்பட்ட கெடுதல்கள திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்னொன்னு அளவு கடந்து துன்பங்கள் ஏற்படும்போது, அந்த துன்பங்களிலிருந்து கொஞ்சமாவது விலகி அமைதியான ஒரு வழிய நோக்கி போறதுக்கு என்ன நம்மளால இந்த ஜென்மத்தில முயற்சி பண்ண முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு ஜோதிடம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உதவக்கூடிய ஒரு கருவியா இருக்கும். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் உங்கள நான் வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.